ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பர்த்டே வந்து மார்ச் 2ஆம் பர்த்டே வருது. அதுக்கு வந்து என்னுடைய டாக்டர் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கா. 2 இது அனுப்பியிருந்தா. ஒன்று லிப்ஸ்டிக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் அவள்கிட்ட இயர்ஃபோன் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வந்து 5 வருஷமாக இருக்கேன். ஆனால் இயர்ஃபோன் நல்லதாக வந்து இல்லை. வெளியில் போனோன்னா நம்ம வந்து ரெக்கார்டு பண்ணோம் அப்படின்னா சத்தமாக இருக்குது. இப்போ இது இருந்துச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சவுண்டு வெளி சவுண்டெல்லாம் கேட்காது. ஈஸியாக நம்ம வந்து இருக்கணும். அதனால் நாய்ஸ் கேன்சலேஷன் அதோடு வாங்கணும் அப்படி சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். எப்போவும் வெளியில் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் டிவி சவுண்டு கேட்குது, நல்லா ரெக்கார்டு பண்ணுறதுக்கு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவள் வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை. அதனால் அவள் வந்து சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டு வந்து எனக்கு அனுப்பியிருக்கா. நான் எப்போவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா ஒரே சத்தமாக இருக்குது எனக்கு. இப்போ இதை வச்சுருந்தா நம்ம வெளியில் போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா, நேற்று கூட வெளியில் போயிருந்தேன், சத்தமாக இருந்தது. இப்போ இது வச்சுருந்ததுனா கூட உங்களுக்கு வந்து அந்த அளவு சவுண்டு கேட்காது. வீட்டிலேயே அப்படி தான் நம்ம மாட்டும் வந்து ரெக்கார்டு பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லியிருந்தேன். அதனால் OnePlus தான் அவளே வந்து புக் பண்ணி அனுப்பியிருக்கா. ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. பர்த்டே கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒன்று அனுப்பியிருக்கா. இன்னொன்று என்னென்னா லிப்ஸ்டிக்கு. இந்த 2மே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து 5 வருஷமாக யூடியூப்பில் தான் ஏதோ 1, 2 தான் வச்சுருந்தேன். தவிர இந்த அளவு நான் வச்சுருந்ததே கிடையாது. அவள் தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் சொல்லிகிட்ருக்கேன். இது கூட என்கிட்ட இல்லை. ஒரு யூடியூப்பர் என்கிட்ட வந்து இது கூட இல்லை, இயர்ஃபோன் கூட என்கிட்ட கிடையாது. நான் வந்து யாராக இருந்தாலும் சவுண்டை குறைச்சி தான் கேட்பேன். ரெக்கார்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வீட்டில் வந்து தான் வாய்ஸ் எல்லாம் போட்டு மியூட் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கு. அடிக்கடி டிவி சவுண்டை வந்து ஒரு தடவை 2 தடவை டிவி சவுண்டுக்காக காப்பிரைட் கூட வந்திருக்குன்னு அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் அவள் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, இதே எனக்கு பர்த்டேக்காக அதை அவங்க சொல்லவே இல்லை, அந்த அனுப்பியிருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனுப்பியிருக்காளே அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து அவளுக்கு நிறைய சம்பாதிச்சு அனுப்பியிருக்கேன். அவள் எனக்காக வந்து அனுப்பியிருக்கா அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா, லிப்ஸ்டிக்கு 10 கலர் அனுப்பியிருக்கா. நம்ம வந்து என்கிட்ட லிப்ஸ்டிக்கும் வந்து அவ்வளோவா இல்லை. 10ங்கும்போது மாறி மாறி நம்ம வந்து மேட்சிங்காக வந்து போட்டுக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து நல்லா இருந்தது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் வாங்குவேன். இவ்வளோ விலை கொடுத்துலாம் நான் வாங்க மாட்டேன். அவள் வந்து நைக்காலேருந்து வாங்கி அனுப்பியிருக்கா. இது வந்து நல்லா காஸ்ட்லியாக அவள் வச்சுருப்பா. அதனால் காஸ்ட்லியாக வாங்கி வந்து அனுப்பியிருக்கா. 2மே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது பாருங்கள். இதுவும் வந்து இன்றைக்கி 2மே வந்துச்சு. வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் தான் இப்போ ரெக்கார்டு கூட அதில் தான் நான் பண்ணுறேன். வீட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் எப்போவுமே டிவி வந்தால் டிவி சவுண்டு கேட்கும், அது கேட்கும், ஏதாவது சவுண்டு கேட்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவி ஓடிட்டுருக்கு. அதில் தான் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். எனக்கு யூஸாக இருக்கும். அப்புறம் நைக்காலேருந்து வாங்கியிருக்கேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் லிப்ஸ்டிக் நல்லா இருக்குது பாருங்கள். 10 லிப்ஸ்டிக் இருக்குது. கலர் கலராக இருக்குது. யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி வாங்கியிருக்கா. ஏன்னா அவள் வந்து எப்போவுமே அவளோட லிப்ஸ்டிக்லாம் வந்து போடும். இப்போ வந்து இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா, அவள் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால நான் வந்து 1ஓ 2ஓ தான் வச்சுருக்கேன். இது வாங்கலை வேறு. அவள் கொடுத்துட்டு போன 1 தான் வச்சுருக்கேன். சரி இருக்கட்டும்மா உனக்கு அப்படி சொல்லி வாங்கி அனுப்பியிருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் 10 கலர் இருக்குது. இதில் பார்த்தேன் 10 கலர் இருக்குது. பிங்கு, வயலட்டு எல்லாமே கலர் இருக்குது. ரெட்டு, லைட்டு, ப்ரௌன் கலர் எல்லாமே இருக்குது. ஸ்கின் கலர் அதுக்கு தக்க நம்ம வந்து போட்டுக்கலாம். 2மே வந்து சூப்பரான ஒரு கிஃப்ட்டு தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது 2 கிஃப்ட்டு எனக்கு வந்து அவள் அனுப்பியிருக்கிறது. பிறந்தநாள் எனக்கு வந்து இவ்வளோ 2 கிஃப்ட்டு வரைக்கும் எதிர்பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கான்ட்ராக்ஷன் கேன்சல் ஆகிருக்கு. ஆனால் திருப்பி 2, 3 மாதம் கழிச்சு வந்து வாங்கி நான் கண்டிப்பாக அவளுக்கு நான் வந்து திருப்பி வந்து கொடுப்பேன். கண்டிப்பாக நிறைய வந்து சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்காக தான் நான் வந்து இந்த ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு போட்டு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நைக்காலேருந்து அனுப்பியிருக்காங்க. கார்டு அனுப்பியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், கார்டு அனுப்பியிருக்காங்க. அதுமாதிரி நல்லா வந்து பாக்ஸும் நல்லா வெயிட்டாக இருந்தது. அதுக்கு வந்து தனியாக வந்து பணம் வந்து வாங்கியிருக்காங்க. நல்லா பெருசாக வந்து நல்லா வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.